Hi friends, நான் உங்க கணேஷ் ராகவ். இன்னைக்கு நம்ம காவேரி ஆற்றங்கரையில இருக்கிற ஒரு அற்புதமான சிவன் கோயிலுக்கு போறோங்க. திருச்சிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற அல்லூர் அப்படின்ற ஒரு ஊருங்க. இங்க பஞ்சநாதீஸ்வரர் சிவன் கோயில் இருக்கு. இந்த காவேரி ஆற்றங்கரையை ஒட்டி நிறைய அற்புதமான சிவன் கோயில்களை சோழர்கள் ஆட்சி காலத்துல கட்டியிருக்காங்க. அப்படி ஒரு பழமையான 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஒரு சிவன் கோயில் தான் இந்த பஞ்சநாதீஸ்வரர் கோயில். அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலுடைய அழகு, அந்த கோயிலுடைய வரலாறு, புராணம் அது அனைத்தையும் நம்ம இந்த காணொலியில் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க கோயிலுக்கு போகலாம். பஞ்சநாதீஸ்வரர் சிவன் கோயிலுங்க, அல்லூர். ரொம்ப காவேரி ஆற்றங்கரையில் இருக்கிற ஒரு சிவன் கோயில், அற்புதமான கோயில். வாங்க நம்ம உள்ளே போகலாம். இங்கே ஒரு 5 நிலை ராஜகோபுரம். உள்ளே போகலாங்க. ரம்யமாக இருக்குது காலை பொழுதில். பாருங்க, இந்த கோயிலுக்கு தேர் இருக்குங்க. பெரிய தேர் மண்டபம், நல்லா பெருசாக இருக்குது இந்த கோயில். அப்படியே போகலாம். ஸ்ரீ தர்மஷம் வர்த்தினி சமேத பஞ்சநாதீஸ்வரர் ஆலயம். போலாங்க. உள்ள போன உடனே சுவாமி சன்னதி கிழக்கு நோக்கி இருக்குங்க. அம்பாள் சன்னதி தெற்கு நோக்கி இருக்கு. கஜலட்சுமி இங்க வாசல்ல இருக்காங்க. துவார பாலகர்கள் இங்க இருக்காங்க. இந்த துவார பாலகர்கள் பக்கத்திலேயே இங்க சந்தான கிருஷ்ணர் இருக்காரு, விநாயகர் இருக்காரு, உத்தங்க மகரிஷி இருக்காருங்க, சேத்ரா தேவி, இவங்க சப்த கன்னிகளா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சேத்ரா தேவிகளும் இங்க இருக்காங்க. சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு நம்ம இப்போ சுவாமியை அடுத்த பிரகாரத்துல வலம் வரோங்க. இங்க தக்ஷணாமூர்த்தி இருக்காரு, பழமையான சோழர் காலத்து தக்ஷணாமூர்த்திங்க. நிருதி கணபதி, முருகர் சன்னதி, கஜலட்சுமி சன்னதி இங்க இருக்குங்க. இந்த கோயிலோடைய விமானத்தை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க இருக்கிற கோஷ்டத்துல தக்ஷணாமூர்த்தி மட்டும் தான் நம்மளால பார்க்க முடிஞ்சது. மற்ற இடத்துல கோஷ்டத்துல மூர்த்திகள் இல்ல. இந்த கோயில்ல கல்வெட்டு குறிப்புகளையும் நம்மளால பார்க்க முடிந்ததுங்க. இந்த கோயில் சுந்தர சோழர் ஆட்சி காலத்து கல்வெட்டு குறிப்புகள்ல இருந்து சோழர்களுடைய நிறைய கல்வெட்டு குறிப்புகள் இந்த ஒரு கோயில்ல காணப்படுதுங்க. அந்த கல்வெட்டு குறிப்புகள் படி இந்த இடமானது திருவடக்குடி அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. வடக்குடிநாதர், திருவடக்குடி மகாதேவர், பரமேஸ்வரர்னு இந்த சிவபெருமான இங்க குறிப்பிட்டிருக்காங்க. 3ஆம் குலோத்துங்க சோழர் ஆட்சி காலத்துல இங்க இருக்கிற அம்பாள் சன்னதி கட்டப்பட்டிருக்குங்க. திரு காமகோட்ட நாச்சியார் அப்படின்னு அவங்கள குறிப்பிட்டிருக்காங்க. அந்த காலகட்டத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிவனுக்கு மட்டும் தாங்க சன்னதிகள் இருந்தது. அதுக்கப்புறமா பிற்கால சோழர்கள் ஆட்சி காலத்துல தான் அம்பாளுக்கும் சன்னதிகள் எடுக்கப்பட்டுச்சுங்க. அப்படி இந்த கோயிலையும் எடுக்கப்பட்டது தான் திரு காமகோட்ட நாச்சியார் சன்னதிங்க. அந்த அம்பாளுக்கும் இப்போ பெயர் மாறி இருக்கு. அம்பாளுடைய பெயர் என்னன்னா ஸ்ரீ தர்மஷம் வர்த்தினிங்க. இதுதான் அம்பாளுடைய பெயர். இங்க இந்த கோயில்ல நிறைய விஷயங்கள் ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த இயற்கை எழில் கொஞ்சம் இந்த இடத்துல இப்படி ஒரு கோயில் இருக்கிறதே ரொம்ப சிறப்பு. அதுவும் மிக பழமையான சோழர் காலத்து திருக்கோயில். இந்த கோயில் திறந்திருக்கும் நேரம் பாத்தீங்கன்னா குறைவுதான் சொல்லணுங்க. நீங்க காலம்பர பூஜை நேரங்கள்ல தான் இந்த கோயிலானது திறக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் நீங்க தரிசனம் பண்ணலாம். அதே நேரத்தில் தான் நாங்களும் தரிசனம் பண்ணோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க, அற்புதமான பழமையான சிவன் கோயில். சோழர்கள் ஆட்சி காலத்தில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆற்றங்கரையில கட்டப்பட்ட அற்புதமான ஒரு சிவன் கோயில், இந்த பஞ்சநாதீஸ்வரர் சிவன் கோயில். இந்த கோயிலை பற்றியான முழு விவரங்களும் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பக்கம் வந்தால் நீங்களும் இந்த கோயில் திறந்திருக்கும் போது உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா பாருங்கள். ஹோப்ஃபுல்லி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கோயிலில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.